மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஞானத்தையும் நமக்குள்ள அளித்த பீதாம்பர் பத்ரிஜி அவர்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நம்ம வள்ளலாருடைய வாழ்க்கையில நடந்த அற்புத நிகழ்வுகளும் அகவல் விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில நடந்த திருமணம், பெருமானுடைய வாழ்க்கை திருமணத்தை பார்ப்போம். தலைப்பா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பள்ளி அறையில் திருவாசகம் அப்படிங்கிறது தான் தலைப்பே. நம்ம பெருமாளுக்கு வள்ளல் பெருமானுக்கு சின்ன வயசுலயே பிள்ளை பருவத்திலேயே 3 ஆசைகளையும் முற்று திறந்துட்டாரு. மண் பெண் எல்லாத்தையுமே முற்றும் திறந்துட்டு துறவற ஒழுக்கத்தோட வாழ்ந்திருக்காரு. ஆனா அவருக்கு அவங்களுடைய அம்மா, அப்புறம் அவர் கூட பிறந்த தங்கைகள், அண்ணன் இவங்க எல்லாம் அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அவர் என்ன கேட்டிருக்காங்க. அவர் தனக்கு திருமணத்தை விருப்பம் இல்லை அப்படிங்கறத தீர விசாரிச்சு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தி ஒரு துறவியை கூப்பிட்டு அவர்கிட்ட வாழ்க்கையில, அதாவது இல்லற வாழ்க்கையை பத்தி அவருக்கு உபதேசம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அவரோட வயசு கடந்துதான் அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாண பருவமா சொல்லப்படுறது ஆண்களுக்கு 16 வயசும் பெண்ணுக்கு 12 வயசும் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வள்ளல் பெருமானுக்கு 27 வயசுலதான் கல்யாணம் ஆயிருக்குது. அவர் இல்லற வாழ்க்கையில இச்சை இல்லாம இருந்ததுனாலதான் அவருக்கு லேட்டாவா திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய தங்கச்சியான உண்ணாமலை அம்மையாருடைய மகள் தனாமால அவருக்கு திருமணம் செய்விக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் ஒத்துக்கிறாரு திருமணத்துக்கு. அதுக்கப்புறம் அவருடைய அக்கா பொண்ணையே அவர் கல்யாணமும் செய்திருக்கிறாரு. அவருக்கு தனக்கு திருமணத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சதுக்கு அப்புறமாவும் தன்னோட அக்கா மகளை அவருக்கு கல்யாணம் செய்து வைக்கிறாங்க. அவர் தாலி கட்டுறாரே தவிர அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு, பெருமான் தொட்டு தாலி கட்டினாரே அன்றி இல்லற வாழ்வில் ஈடுபடவே இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மணமக்களை பள்ளி அறைக்கு அனுப்புறாங்க. முதல் இரவுல பெருமான் கையில திருவாசக புத்தகத்தோட தான் போறாரு. அறையில மங்களா எரிஞ்சிருக்கிற விளக்க அவர் தூண்டி விடுறாரு. நல்ல பெருசா எரியிற மாதிரி தூட்டி வைக்கிறாரு. இது தனாமல், அதாவது அவருடைய மனைவியாக வாழ்க்கை வந்தவங்களுக்கு தனமால் அவங்களுடைய பேரு. அவங்களுடைய அறிவு ஆன்ம பசியை தூண்டி விட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. இவங்க 2 பேரும் இரவு முழுதும் அந்த விளக்கு கடியில தான் திருவாசக புத்தகத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு தன்னோட மனைவியான தனமாலை கூட உட்கார வச்சுக்கிட்டு அவர் திருவாசகத்தை முற்றோதல் பண்றாரு. அன்றைய இது திருவாசக முற்றோதல் தான் முதலிரவு முழுவதும் விடிய நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளலாருடைய தேனிலவு திருவாசக தேனிலவு. வள்ளலார் திருவாசகத்திற்கு வாழ்க்கைப்பட்டாரு அப்படின்ட்டு நம்ம முன்னவே பார்த்தோம் அல்லவா. அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில அவங்க மனைவியா தனக்குடி அம்மாவும் ரொம்பவும் புண்ணியம் செஞ்சிருக்காங்க. அவருக்கு அந்த முதலிரவு திருவாசக முற்றோதலாதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தன்னுடைய பிள்ளை பருவத்திலேயே தனக்கு, அதாவது பாலுணு குழவியா இருக்கும் போதே அவருக்கு இதுல தனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத நிறைய பாடல்கள்ல அவரு திருவருட்பால சொல்லியிருக்கிறதாவும் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரே தவிர்த்து இல்வாழ்க்கையில ஈடுபடல அப்படிங்கிறத அவரே தன்னோட ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. முனித்த வெவ்வினையோ நின்னருட் செயலோ தெரிந்தில மோகமே நின்றி தனித்து ஒரு சார் மடந்தை தமக்குள் ஒருத்தியை கை தொட சார்ந்தேன். புனித்த மற்றவை தொட்டன நன்றி கலப்பிலேன். மற்றது குறித்தே பணித்தனன் நினைத்ததோறும் உள் உடைந்தேன். பகர்வதில் எந்தை நீ அறிவாய். தொட்டன நன்றி கலப்பிலன் மற்ற இது குறித்தே பணித்தனன் நினைத்ததோறும் உள் உடைந்தேன். இதெல்லாம் நமக்கு நல்லாவே புரியுது. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர்த்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடல அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அவர் தன்னுடைய பாடல் மூலமாவே சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல சில உதாரணங்களை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி திருமணங்கள்லாம் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா நால்வருடைய வாழ்வைக்குள்ள எல்லாருக்குமே அப்புறம் தவிர்த்து மத்த எல்லாருக்கும், அதாவது திருஞான சம்பந்தருக்கும் திருமண ஏற்பாடு திருமணம் நடக்கும். அவருடைய திருமணமே அவருடைய முத்தி வைபவம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்பருக்கு திருமணம் கிடையாது. சுந்தரருக்கு பாத்தீங்கன்னா மரபு வழி திருமணம் ஏற்பாடு செய்வாங்க. அதை இறைவனே தடுத்து கொண்டு அவருக்கு மறுபடியும் ஒரு காதல் திருமணம் 2 செய்வாரு. அதுக்கு அடுத்ததா சுந்தரருக்கும் இதே மாதிரிதான் சொல்றாங்க. இது எல்லாமே எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப வள்ளுவரும்
வாசுகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா குழந்தை கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து திருமணம் செய்துக்கிட்டாங்க. இல்லற வாழ்வுல ஈடுபடல. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் சொல்றாங்க இந்த இடத்துல. அவர் வந்து அவருடைய பத்தினியார கல்யாணம் பண்ணி சாரதா தேவி அம்மை. ஆனா அவங்க 2 பேருமே குருவும் சீடனுமாக தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இந்த கோவில்ல நடக்கிற உற்சவ மூர்த்திக்கு நடக்கிற திருமணம் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமானுக்கு வாழ்க்கை பெற்ற இந்த தனக்கொடி அம்மாக்கு வந்து வள்ளல் பெருமானே இறைவனாய் இருந்து திருவாசக திருப்பா வழியில மனத்தவ புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுதான் இவங்களுடைய இல்லற வாழ்வுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்காங்க. நம்ம வள்ளல் பெருமான் அவர்கள் சென்னையில வியாசர்பாடியில வந்து ஒரு இடத்துல போயிட்டு சொற்பொழிவு ஆற்றிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்களாம். அந்த நேரத்துல இரவு நேரத்துல அவர் திரும்பி வந்திருக்காங்க. அவர் கூட இருந்த சில அன்பர்கள் அவரோட சேர்ந்து நடந்து வந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து பாம்பு வந்து பாம்பு வந்து அவரை தீண்டுறதுக்காக வந்திருக்கு. எல்லாருமே அவர் கூட வந்த மத்த அன்பர்கள் எல்லாம் ஓடி போயிருக்காங்க. பயந்து நடுங்கி ஓடி இருக்காங்க. ஆனா இவர் வந்து தைரியமா இருந்திருக்காரு. பாம்பு வந்து அவருடைய காலை வந்து சுத்திக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இத வந்து சொன்னது யாருன்னா, அவர் கூட இருந்தவங்களே தான் இதை எழுதியிருக்காங்க இந்த இடத்துல. இவரு வந்து அந்த பாம்பை பார்த்து நீ என்ன தீண்டாத போ அப்படின்னு சொன்ன உடனே பாம்பு தன்னால அந்த இடத்தை விட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இத சொன்னவர் வந்து அவர் கூடவே இருந்த மகாவித்துவான் திருமயிலை தணிகாச்சல முதலியார் அப்படிங்கிறவர் தான். வள்ளலாருடைய அருள் வந்து அப்பேற்பட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா வந்து வாத நோயினால வித்வான் கண்ணாடி சுப்ளம் முதலியார் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவும் அவதிப்பட்டிருக்காரு. அவர் வந்து தன்னுடைய வாத நோயை பத்தி வள்ளல் பெருமான் கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காராம். அவர் வந்து வெறும் திருநூறு வச்சு திருநூறு கையில கொடுத்திருக்காரு. அது தன்னுடைய வாத நோயை போக்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அவரே வந்து அவருக்கு ஒரு பாடலை எழுதியிருக்காரு. அது என்ன பாடல்னா, அகத்தியனோ வான்மிகியோ ஆதிசேடனோ அன்று மகத்துவமாம் திரு செம்மந்தமாலோ சகத்தில் குன் சச்சிதானந்தத்தின் தன்னலியோ என்னென்பேன் மெச்சுமதி ராமலிங்கவேல் அப்படிங்கிற பாடலை அவருக்காக இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக சொல்லப்படுது, ஒரு திருமண வீட்டுக்கு போறாங்க. அந்த திருமண வீட்டுக்கு வந்து நம்ம வள்ளல் பெருமான கூப்பிட்டுருக்காங்க. சபாபதி முதலியார் அப்படிங்கிறவது அவங்க வீட்டுல நடந்த திருமணத்துக்கு வள்ளல் பெருமான கூப்பிட்டுருக்காங்க. வள்ளல் பெருமான் வந்து சரி அந்த திருமணத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு போகும்போது அந்த வீட்டு வாசல்ல இருந்த சேவகன் வந்து அங்க நல்லா அழகா மெத்தனமா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தவங்களை மட்டும்தான் உள்ள விட்டுட்டு இருக்காரா. இவர் வந்து பார்த்தாராம், நம்ம வந்து அவ்வளவு அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரல, நான் போட்டுட்டு இருக்க உடுப்போ வெள்ளை உடுப்பு, இந்த வீட்டுக்குள்ள இந்த சேவகன் நம்மள விடுவானோ மாட்டானோ, போயிட்டு ஏன் அவமானப்படுவனே அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டினுடைய எதிர் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்காராம். இதை பார்த்த அந்த வீட்டுக்காரர் போயிட்டு அந்த திருமணம் செய்தவர்கிட்ட போய் சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்து இவர் கிட்ட காட்டுறாங்க. அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு பாடல் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. சோடி இல்லை, மேல் வெள்ளை சொக்கா இல்லை, நல்ல சோமபாடு இல்லை, கையில் பணம் இல்லை, தேக பருமன் இல்லை, வீடு இல்லை, யாதொரு வீராப்பும் இல்லை, விவாகமது நாடு இல்லை, நீ நெஞ்சமேத்த வாட்சி நினையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலமா தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து இவரை கூட்டிட்டு போய் திருமணத்துல கலந்துகிட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தலைப்பாக கொடுத்திருக்கிறது சங்கராச்சாரியாருடைய ஐயத்தை இவர் தெரிவிச்சாராம். எப்படி அப்படின்னா, அந்த காலத்துல சங்கராச்சாரியார் ஒரு காலத்துல சென்னைக்கு வந்திருக்காராம். அவருக்கு வடமொழி நூல்ல வந்து சில சந்தேகங்கள் இருந்திருக்கான். அவர் வந்து அந்த ஐயத்தை வந்து தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்வான்கள் கிட்ட கேட்டிருக்காராம். அப்ப ஒரு அந்தனர் வந்து வள்ளல் பெருமான் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. வள்ளல் பெருமான் வந்து தொழூர் வேலாயுத முதலியார் அவருடைய முதல் மாணக்கர். இவரும் அவருமாக போயிட்டு சங்கராச்சாரியார பாக்குறாங்க. சங்கராச்சாரியாரை பார்த்தோன்னே அவர் தன்னோட ஐயத்தை தெரிவிக்கிறாரு. நம்ம பெருமாள் வந்து அதை வாங்கி வள்ளல் பெருமான் வந்து வாங்கி அதை படிக்கிறாங்க. படிச்சுட்டு தன்னுடைய மாணவனான அந்த வேலாயுத பிள்ளை கிட்ட கொடுத்துடுறாரு புக்க. கொடுத்துட்டு இதனுடைய ஐயத்தை நீயே தெரிவிச்சிடு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி உடனே வந்து இவர் வந்து அவருக்கு அந்த ஐயத்தை தெரிவிக்கிறார். சங்கராச்சாரியார் வந்து இவருடைய அறிவுத்திறனை பார்த்து மெச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா இந்த இடத்துல பாராட்டி கொடுத்திருக்கிறாங்க மாஸ்டர்ஸ். நம்ம இது வரைக்கும் பாக்குறோம். அடுத்ததான் நம்ம அகல் வரிகளை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இது வரைக்கும் நம்ம 60 வரிகளுக்கு விளக்கம் பார்த்தாச்சு. இன்னைக்கு 61, 62 சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது.
பாடல் வரிகள். இந்த பாடலுக்கு விளக்கமாக வள்ளல் பெருமான் மொத்தம் 36 கோடி சமயங்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த சமயங்கள் கூறும் கடவுள்கள்ல ஒருவர் இல்ல அருட்பெருஞ்சோதி கடவுள். இந்த சமயங்கள் கூறும் கடவுள் எல்லாரும் தனித்தலைமை கடவுள் அருட்பெருஞ்சோதி. இந்த சமயங்கள் கூறும் கடவுள் எதுவுமே நம்ம அருட்பெருஞ்சோதி கடவுளா இருக்க முடியாது. இவங்களுடைய சமயங்கள் கூறும் கடவுளோட இருப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவங்களாலதான் உருவாக்கப்பட்டு இருக்கு. நம்ம சமயங்களை யார் உருவாக்கணும், அவங்கதான் இந்த கடவுளை எப்படி வழிபட்டு இருக்காங்க, உலோகத்திலையும் கட்டையிலையும் கல்லுலயும் வச்சுதான் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு ஆலயம் எழுப்புனது அப்படிதான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவர் அருட்பெருஞ்சோதியா? இந்த இருப்பிடம் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இருப்பிடமான கட்டாயமா கிடையாது. இது எல்லாம் கடந்தது. இது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறவர் தான் அருட்பெருஞ்சோதி கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா உயிர்கட்கும், எல்லா உலகுக்கும், எல்லா பொருட்கும் ஒரே ஒரு தலைவரானவர் நம்ம தனித்தலைமை கடவுள். அவர் நம்மளுடைய ஒவ்வொரு ஆன்மாவிலையும் அவருடைய இருப்பிடத்தை வச்சிருக்காரு. அதுக்காக தான் அதனுடைய உதாரணம் அதான் பின்வரும் அகவல் வரிகள்ல உயிருள்ளாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக அப்படின்னு கூட சில அகவல் வரிகள் பின்னாடி வரும். அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையக்கூடிய ஆன்ம சிற்சபையின், ஆன்ம சிற்சபைனா நம்மளுடைய சிற்றணுதான். அது அகண்ட பேரண்ட நாயகன் நம்மளுடைய சிற்றணுல இருக்கிறாரு. அங்கதான் அருட்பெருஞ்சோதி விளங்குகின்றார் அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகளுக்கான விளக்கம். அடுத்ததாக முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி. இந்த இடத்துல முச்சுடர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முச்சுடர் அப்படின்னா சூரியன், சந்திரன், அக்னி, இந்த மூன்று தான் முச்சுடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முச்சுடர்களும் தனித்தனியா இருந்தாலே நல்ல ஒரு ஒளிதான் வீசுது. இந்த 3 சுடர்களும் சேர்ந்து அளிக்கக்கூடிய ஒளி எப்படி இருக்கும், ரொம்ப வியக்கும்படியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆன்ம சிற்சபையில தான், அந்த சிற்சபையில அந்த 3 சுடர்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய ஆன்ம சிற்சபையில இருக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னுட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. முச்சுடரும் நம்ம பார்த்தோம்னா ஒளி வகையிலையும் செயல் வகையிலையும் சொல் வகையிலையும் வேற வேற தன்மையதான் இருக்கு. அப்படின்னா சூரியன் சுட்டும் சுடாத தன்மை அப்படின்னு பார்த்தோம். சந்திரன் சுடாத தன்மை, அக்னி சுடும் தன்மை நம்ம பார்த்தோம்லவா. அந்த அக்னிங்கிறது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற ஒரு சூடு தன்மையை தான் சொல்றாங்கன்னுட்டு. இந்த 3 சுடரும் சேர்ந்து எப்பேற்பட்ட ஒளி கொடுக்கும், அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒரு வியக்கும் வண்ணமா இருக்கும். அந்த ஒளிகளுக்கு ஒளியாக இருக்கக்கூடியவர் நம்ம ஆன்ம சிற்சபையில இருக்கிறாரு. அவர் அதுதான் இந்த பாடலுக்கான விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பல தருட்பெருஞ்சோதி. துரியம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 நிலைகளை குறிக்குது. துரியம்னா என்னென்ன நிலைகள்? அந்த 4 நிலைகள்னா சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம். சாக்கிரம் அப்படின்னா என்னன்னா விழிப்பு நிலை. சாக்கிரம் என்றால் விழிப்பு நிலை. இந்த நிலையில நம்ம கிட்ட 96 தத்துவமும் வேலை செஞ்சுக்கிட்டுதான் இருக்கும். சொப்பனம் அப்படின்னா கனவு நிலை, அது கொஞ்சம் மயக்க நிலையும் எடுத்துக்கலாம். சுழுத்தி அப்படின்னா உறக்க நிலை. துரியம் அப்படின்னா ஆழ்ந்த உறக்க நிலை. இப்ப இந்த இடத்துல துரியமும் கடந்த அப்படின்னாரு. அப்ப இவர் குறிப்பிடுறது துரியாதீதத்தை. துரியாதீதம் அப்படின்னா துரியமும் கடந்த நிலையதான் துரியாதீதம் அப்படின்னு சொல்றாங்க. துரியம் கடந்த நிலையில சுக பூரணத்தை அனுபவிக்கின்ற இடம் இந்த அரிய சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரிய சிற்றம்பலம்னா நம்ம ஆன்ம சிற்றபையதான் சொல்றாங்க. பக்குவ நிலையில இருக்கிற ஆன்மாதான் இந்த அரிய சிற்றம்பலம்னாத ஆண்டவரை பக்குவ நிலையை பெற்ற ஆன்மா கிட்டதான் ஆண்டவர் குடியிருப்பாரு. அவர் தங்கும் இடமாக இருக்கும் அப்படின்றாங்க. அந்த பக்குவ ஆன்மான யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றவங்கதான். எல்லா உயிரும் நம்ம உயிராவும், நம்ம உயிரை எல்லா உயிராவும் பாக்குறவங்களதான் இந்த இடத்துல பக்குவ ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பக்குவ நிலையில இருக்கிற ஆன்மாக்கு சுகபூர்ணத்தை கொடுத்து அந்த இடத்துலதான் நம்ம அருட்பெருஞ்சோதி கடவுள் வாழ்றாரு. அப்போ பக்குவம் இல்லாதவங்க அவங்களால இந்த பூரணத்தையும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆன்மா நம்ம விழிப்பு நிலையில இருக்கும்போது புருவ மத்தியில வாசம் செய்யுது அப்படின்னும், கனவு நிலையில கழுத்தில் வாசம் செய்யறதாகவும், சுழுத்தி நிலையில் ஹிருதயத்தில் வாசம் செய்கின்றது, துரிய நிலையில் நாபியில் தொப்புளில் வாசம் செய்கின்றது,
துரியாதீத நிலையில தான் வந்து மூலாதாரத்தில் உயிர்ப்பு அடங்கிய நிலையில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து இந்த நிலை அனுபவம் தான் பெரிய நிலைகளா வந்து சமயங்கள்லாம் சொல்றாங்க. இத வந்து இந்த உயிர்ப்பு அடங்கிய இந்த துரியாதீத நிலைய நம்ம சன்மார்க்கத்துல இருக்கும்போது புருவ மத்தியிலேயே இந்த துரியாதீத நிலையை நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. துரியம் கடந்த துரியாதீத நிலையை சுகபூர்ணத்தை அருளக்கூடிய இடம் இந்த அரிய சிற்றம்பலம். அதாவது நம்ம ஆன்ம சிற்றம்பைய சொல்றாங்க. அந்த சிற்றம்பையில சுகபூரண இன்பத்தை அருள்பவர் நம்ம அருட்பெருஞ்சோதி. சுகபூரணம் அப்படின்னா பூரண அருளை தான் சொல்றாங்க. அதுதான் அந்த ஆண்டவனுடைய அருள், அதுதான் அந்த நிறைவான அருள். சுகபூரணம் அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வைதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக 67, 68 எவ்வகை சுகங்களும் இனிதொர அளித்தருள் அவ்வகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி. எந்த வகை சுகங்களும் ஆன்மா விரும்புற எந்த வகை சுகங்களையும் அளிக்கக்கூடியவர் இந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது. நம்ம அடைய விரும்புற எல்லா சுகங்களையும் நமக்கு மகிழ்ச்சியா அளிக்கக்கூடியவர் இந்த அருட்பெருஞ்சோதி கடவுள். ஆன்மா விரும்பும் எந்த விதமான சுகங்களாக இருக்கட்டும், அதாவது புலன் இன்பங்கள், அதாவது நம்ம உடல் உறுப்புகளால் அனுபவிக்கும் விஷய இன்பங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அந்த கரணங்களான மனம் முதலான அந்த கரணங்கள் அனுபவிக்கும் சுகங்கள், அது இது ரெண்டுமே வந்து சிற்றின்பமா சொல்லப்படுது. ஆன்மா இந்த ரெண்டுமே இல்லாம ஆன்மா அனுபவிக்கும் ஆன்ம சுகம், மொத்தம் இந்த 3 சுகங்களை இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. இந்த இப்பேற்பட்ட எந்த வகை சுகங்களையும் அருளக்கூடிய திருச்சபை நமது ஆன்ம சிற்சபை தான். அங்கிருந்து அருளும் ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அடுத்த வரிகள் வந்து 69, 70. இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்சபை அருட்பெரும் ஜோதி. இயற்கையாகவே, அதாவது இயற்கை உண்மைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயற்கை உண்மைனா எல்லா இடத்துலயும் நம்ம படிச்சிருக்கோம் ஒளி. அந்த இயற்கை உண்மை எது? என்னைக்கும் அழியாத பொருள், மாறாத பொருள். அதுதான் வந்து இந்த ஒளி, சத்து, சத்ஜித் ஆனந்தம். அதுதான் இங்க வந்து இயற்கை உண்மை அப்படிங்கிறது வந்து சத்து. இயற்கை எப்பவுமே உள்ள பொருள், நிலைத்த பொருள், மாறாத பொருள். அது அப்படி இருக்கக்கூடிய பொருள் வந்து எப்படி விளங்குதுன்னா ஒளியா இருக்குது. இத வந்து நம்ம சத் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து சத்திய பொருள். இயற்கை உண்மையே வந்து கடவுளுடைய உரு, அவருடைய வடிவமாவும் அதுதான் சொல்றாங்க. கடவுள் எந்த வடிவில் இருக்காரு? ஜோதி வடிவனா இருக்காரு. அதனால் நம்ம பெருமாள் வந்து பெருஞ்சோதி வடிவனன், அருட்பெருஞ்சோதி வடிவனன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. ஆன்மாவுடைய உருவம் ஒளிதான். இதே பெருமாள் அவர்கள் வந்து ஆன்மாவை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலன்னா, இயற்கை உண்மை ஏகதேசம். இது வந்து வள்ளலாருடைய இந்த எல்லா புத்தகத்திலும் இயற்கை உண்மை ஏகதேசம்னு வரும். இந்த பொருளுக்கான இந்த வார்த்தைக்கான விளக்கம் என்னன்னா, இயற்கை உண்மை ஏகதேசம் அப்படின்னா என்னன்னா, எந்த பொருள் வந்து தன்னோட வடிவிலையோ தன்மையிலையோ நிலையிலையோ மாறுபடாம பூரண நிலையில இருந்துகிட்டு அதே நிலைப்பாடோட ஒரு சிற்றணுவிலையும் விளங்குறதுதான் இயற்கை உண்மை ஏகதேசம். அதாவது அந்த பேரண்ட நாயகன் நம்ம கிட்ட சிற்றணுவான நம்ம கிட்டயும் அதே நிலையில இருக்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் வந்து இயற்கை உண்மை ஏகதேசம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பூரண வடிவுல அருட்பெருஞ்சோதி விளங்குகின்ற இடம். இந்த சிற்றணுலையும் பூரண வடிவுல தான் அருட்பெருஞ்சோதி விளங்குறாரு. இந்த பூரண தன்மையோட விளங்குவதற்கு தான் இயற்கை உண்மை ஏகதேசம் அப்படின்றாங்க. இததான் வந்து உயிருள் யாம் என்னுள் உயிர் அப்படின்னு உயிர்களுக்கு நலம் புரிய வேண்டும் அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பின்வரும் பாடல்கள்ல சொல்லுவாங்க. இயற்கை உண்மையாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதியர் இயற்கை இன்பமாகவும் திகழ்றாரு. இன்ப சொரூபியாகவும் கடவுள் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கடவுள் எப்போதும் சுறுசுறுப்பா சோர்வில்லாம இயற்கை விளக்கமாக திகழ்கின்ற இடம் ஆன்ம சிற்சபை. பூரண அருளோடு திகழ்கின்ற இடம் வந்து இந்த ஆன்ம சிற்சபை தான் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக 71, 72 சாக்கிராதீத தனிவெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபை அருட்பெருஞ்சோதி. சாக்கிராதீதம் ஏற்கனவே பார்த்தோம். சாக்கிராதீதம் அதாவது சாக்கிரம் அப்படின்னா விழிப்பு நிலைன்னு பார்த்தோம். சாக்கிராதீதம்னா சாக்கிரத்தை, அந்த விழிப்பு நிலையை கடந்த நிலை சாக்கிராதீதம். இந்த துரியாதீத நிலையை தான் இங்க சாக்கிராதீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்கிராதீதம்னா சாக்கிரம் பிளஸ் அதீதம்னு வருது. இதை வந்து ஷார்ட்டா சொல்லு சாக்கிராதீதம். துரியாதீதத்தை தான் இந்த இடத்துல வந்து சாக்கிராதீதம் அப்படின்றாரு. இந்த துரியாதீத நிலைய நம்ம எங்க பெறுவோம்னு பார்த்தோம். நம்மளுடைய
குண்டலினி அதாவது வந்து கடைசியா இருக்கிற அந்த சக்கரம் வழியா தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா வந்து இவரு வந்து சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய ஆன்ம சிற்சபையான உன்னுடைய புருவ மத்தியிலேயே நீ இந்த துரியாதீத நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. அந்த துரியாதீத நிலையை அடையக்கூடிய தனிப்பெரும் வெளி எதுன்னு பார்த்தோன்னா உங்களுடைய ஆன்ம சிற்சபை அப்படிங்கிறார். அந்த அதீத அனுபவத்தை உங்களால வாயில சொல்ல முடியுமான்னா கட்டாயமா சொல்ல முடியாது. அதை நாம தான் உணர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த சாக்கிராதீத தனிவெளியாய் நிறைவு ஆக்கிய சாக்கிராதீத தனி அனுபவத்தை நிறைவு ஆக்கக்கூடிய சிற்சபையில் இருக்கிறவர் அருட்பெருஞ்சோதியர் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல அனுபவ நிலைகளை தான் அவர் வந்து நம்ம இங்க வெளிகளா நிறைய இடத்துல வெளிகள் படிக்கிறோம்லவா, அது எல்லாத்தையுமே வந்து பெருமாள் வந்து என்னன்னு சொல்றாருன்னா அனுபவ நிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 73, 74 சுட்டுதற்கு அரிதாம் சுகாதீத வெளியனும் அட்டமேச சபை அருட்பெருஞ்சோதி. சுட்டுதற்கு அரிதாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே புரியும். சுட்டுதற்கு அரிதாம்னா நம்ம கையை காமிச்சு சுட்டி காட்டி இதுதான் இறைவன் அப்படின்னு காட்டுற இடத்துல இறைவன் இருக்காரானா கட்டாயமா இல்ல. அது அரிதான வெளி. அந்த அரிதான வெளியேதான் சுகாதீத வெளி. சுகம் பிளஸ் அதீதம் சுகாதீத வெளி. இந்த சுகத்திற்கு மேம்பட்ட நிலை தான் அந்த அதீத சுகம். இந்த சுகத்தினுடைய அளவு வந்து ரொம்பவும் பெருசு. இதுதான் வந்து பேரின்பம். இந்த இன்பம்னா என்னன்னா சுகம். சுகாதீதம்னா பேரின்பம். பேரின்பம் அப்படிங்கிறது கடவுளும் நாமும் ஒன்றா கலந்து பெறக்கூடிய இன்பம் அப்படின்னு பெயரு. அதுதான் சுகாதீத வெளி. இதுதான் வந்து இந்த சுத்த சுன்மார்க்க சுகவெளி. அப்ப வந்து இந்த சுத்த சன்மார்க்க சுகவெளி இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம வந்து எளிதா யாராலையும் சுட்டி காட்ட இதுதான் கடவுளே, இவர்தான் பொருள், இவர்தான் பரம்பொருள், இவர் பரம், இவர்தான் மெய்ப்பொருள் அப்படின்னு யாராலையும் சுட்டி காட்ட முடியாது. அப்படிப்பட்ட வெளியில இருக்கிறவர் தான் நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி கடவுள். அப்படிப்பட்ட வெளிதான் வந்து அட்டமேற் சிற்சபை அப்படின்னு சொல்றாரு. வந்து அண்டத்துல வந்து அவர் பேரண்ட நாயகனா இருக்காரு. இந்த பிண்டத்துல வந்து சிற்சபையில அவரு சிற்சபையிலும் இருக்கிறாரு. அந்த வெளிய வந்து இந்த இடத்துல அட்டமேற் சிற்சபை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எட்டுவதற்கு அரிதான சபை. அதாவது வந்து இப்போ வந்து நமக்குள்ளேயே இருக்கிற இறைவனை நம்மளால சுட்டி காட்டிக்க முடியல. அதாவது நம்மளுடைய பூர்வ மத்தியிலேயே வாசம் செஞ்சுட்டு இருக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்மளால சுட்டி காட்டிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இந்த பேரண்ட நாயகனை நம்மளால கையை விட்டு காட்ட முடியும்னா கட்டாயமா முடியாது. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப வந்து நம்ம பிண்டத்துல இருக்கிற அவரையே நம்மள முதல்ல உணர்ந்துக்கங்க அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல எட்டுவதற்கு அரிதாகிய சபை நம்மளுடைய சிற்சபை தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம உணரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வந்து அண்டத்துல இருந்தாலும் நமது உடத்துல இந்த பிண்டத்துல இருந்தாலும் சுட்டுதற்கு அரிதானவராக ஆண்டவன் இருக்கிறான். இந்த அரிதான சபைய நமக்குள்ள இருக்குது. இந்த சபையை நம்ம எப்ப சுத்தப்படுத்தி வச்சிருக்கோமோ சுகாதீத வெளியா நம்ம மாத்தி இருக்கும்போது இந்த இடத்துலயே நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர முடியும் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 75, 76 நவந்தவிர் நிலைகளும் நண்டுமோர் நிலையாய் அவன் தவிர் சிற்சபை அருட்பெருஞ்சோதி. நவம் அப்படின்னா 9 நிலையை சொல்லியிருக்காங்க. 9 நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், விந்து, நாதம், சக்தி, சிவம். இந்த இடத்துல இந்த 9 வேலைகளை புரியக்கூடியவங்க. இந்த நவநிலையா பல்வேறு பணிகளை செய்கின்ற இந்த 9 தலைவர்கள் தான். அதாவது அதுல வந்து நம்ம பஞ்ச தொழில்கள் யார் பண்றாங்க? ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதை செய்யறவங்க பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இவங்கள நம்ம பஞ்சகர்த்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்ச மூர்த்திகளுக்கும் ஆற்றலை கொடுக்கிறவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இதற்கு மேலாகவும் சில நிலைகள் இருக்கு. அது வந்து பிந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், அதாவது சக்தி, சிவம். இந்த பெரிய நிலைகளும் இதுக்கு மேல ஒரு 7 நிலைகள் சேர்த்து 16 நிலை அனுபவங்கள் இருக்கின்றதாம். இந்த 16 நிலை அனுபவத்தையும் பூரண அனுபவம் அப்படின்னு நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இந்த 16 நிலை பூரண அனுபவத்தை பெற்றவர் நம்மளுடைய வள்ளல் பெருமான். அடுத்த வரியில வந்து நவந்தவிர் நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவனா இந்த நவவேதமாய் இருக்கும் இந்த நிலைகளை தவிர்த்து ஓர் நிலையாய் ஒரு அனுபவமாய் விளங்கும் குற்றம் ஏதும் இல்லாத சிற்சபையில் விளங்குகின்றவர்
நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவன் தவிர அப்படின்னா குற்றம் நம்ம பார்த்தோம். குற்றம்னா எது இந்த இடத்துல? மரணம், மரணமில்லா பெருவாழ்வு, மரணத்தை தவிர்க்கக்கூடிய அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கங்களாக சொல்லப்படுது. அடுத்ததாக 77, 78 உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி. உபயம் அப்படின்னு பார்த்தா 2. அபயம்னா அடைக்கலம், பயமின்மை. இது நமக்கே தெரியும். உபய பக்கங்கள் அப்படின்னா 2 பக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 பக்கங்கள்னா எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்குது. பகல், இரவு, அகம், புறம், முன்பக்கம், பின்பக்கம், உறவு, பகை, இந்த மாதிரி உருவம், அருவம் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப எல்லாத்துக்குமே 2 பக்கங்கள் இருக்கு. இதுதான் அகம்புறத்தை குறிக்குது. அப்ப இது 2த்தையுமே ஒன்றென காட்டிய, அகமும் புறமும் ஒன்றுதான் அப்படின்னு காட்டிய அருட்பெருஞ்சோதி. உபய பக்கங்களும் அப்படின்னா இங்க அதுக்கான முக்கியமான பொருள் எதுனா 2 அப்படின்னு பார்ப்போம். உபயம்னா 2ன்னு பார்த்தோம். பொற்சபை அப்படிங்கிற பக்கமும் சிற்சபை அப்படிங்கிற பக்கமும் ஒன்றுதான். உபய பக்கங்கள் ஒன்றென காட்டிய. அப்போ அண்டத்தில் இருக்கக்கூடிய பொற்சபையா இருக்கட்டும், நம்ம பிண்டத்தில் இருக்கக்கூடிய சிற்சபையா இருக்கட்டும், இது 2ம் ஒன்றுதான் அப்படின்னு காட்டியது. அங்க இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இங்கேயும் இருக்கிறாரு, பூரண அருளோட இருக்கிறாரு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இங்கேயும் நம்மளுடைய சிற்சபையிலும் அவர் தான் இருக்கார். அப்ப உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய இந்த 2 நிலைகளும் ஒன்றாக இருப்பதுதான் அபய சிற்சபையின் அருட்பெருஞ்சோதி. அடுத்ததான் அபய சிற்சபை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அபயம் அப்படின்னா பயத்தை நீக்கிய சிற்சபை. பயம்னா எது? மரண பயம். மரணத்தை நீக்கிய, மரண பயத்தை அகற்றிய நம்முடைய சிற்சபையிலேயே இருப்பதும் அருட்பெருஞ்சோதிதான். உபய பக்கங்களும் ஒன்று என காட்டிய, அதாவது சிற்சபையும் பொற்சபையும் ஒன்றுதான் அப்படின்னு காட்டி நம்முடைய பயத்தை, மரணத்தை போக்கக்கூடிய சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி தான் இருக்கிறாரு. அந்த அருட்பெருஞ்சோதி தான் அண்டத்துல இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி. இந்த 2யும் ஒன்றா பார்க்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது இந்த அகவல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம எல்லா உயிரையும் நம்ம உயிரா பார்க்கணும். எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் அப்படின்னு வாழ்த்துறதும், எல்லாரையும் இறைவனாக பார்க்கணும். மனிதன் வேறு, இறைவன் வேறு அப்படிங்கிறது இல்ல. ஆக எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாரு. ஆக 2 என்பது இங்க எதுவுமே கிடையாது. இதுதான் உபய பக்கங்களும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அத்வைதம். அதனாலதான் வள்ளல் பெருமான் எல்லாரையும் உன்னுடைய சாயல், நின் சாயலா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அருட்பெருஞ்சோதியாவே பாக்குறாராம் எல்லாரையுமே. அவர் 2ஆகவே எதையும் பார்க்கறது கிடையாதுதான். எல்லாவற்றிலும் ஒன்றாக பார்ப்பது அப்படிங்கிறதுதான் இங்க நாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அபய சிற்சபை, அபயம் அப்படிங்கிறது மரண பயத்தை போக்கிய இந்த சிற்சபையில் இருக்கின்ற அதே அருட்பெருஞ்சோதியாகத்தான் எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக சேகரமாம், அதாவது 79, 80வது வரிகள். சேகரமாம் பல சித்தி நிலைக்கலாம், ஆகரமாம் சபை அருட்பெருஞ்சோதி. சேகரம் அப்படின்னா சேர்த்தல், சேகரித்தல். ஆகரம் அப்படின்னா ஆதாரம், உறைவிடம். சேகரம்னா பல சித்தி நிலைக்கலாம் என்று பெருமான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம பார்த்திருக்கோம். இங்க சித்தி வகைகள் 3ஆ சொல்லியிருக்காங்க. ஒண்ணு கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. இந்த சித்தி அனுபவத்துல கர்ம சித்தியோ யோக சித்தியும் ரொம்ப கீழானவை. ஞான சித்தி அப்படிங்கிறது பரம், கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, பற்றற்ற துறவிகளுக்கு, யோகிகளுக்கு, பக்தர்களுக்கு, இவர்கள்லாம் கடவுளுடைய ஏகதேச அருள் அனுபவம் பெற்றதன் மூலமாக இந்த கர்ம சித்தியோ யோக சித்தி அனுபவங்கள்லாம் அடைவாங்க. இந்த சித்தி அனுபவத்திலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சித்தர்கள்லாம் கூட நிறைய சித்து விளையாடுவாங்கன்னுட்டு. அந்த சித்திலேயே மயங்கி அங்கேயே கெட்டு போகாம ஆடூர் சித்திகள் 64 7 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லியிருக்காங்க. இந்த சித்திகள் இதை எல்லாத்தையும் கைவர பெற்றவங்க அவங்களுடைய பெருமைக்காகவும், அவங்களுடைய புகழுக்காகவும், பொருளுக்காகவும் இதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சித்திக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய ஆன்ம சிற்சபை. அந்த ஆன்ம சிற்சபையில அருள் ஞான சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பரிபக்குவமா இருக்கிறவங்களுக்கு சாகாவரமும், பக்குவம் மற்றவருக்கு பக்குவமும் செய்து தரவர் நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இது வரைக்கும் இன்றைய செஷன் முடிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். உங்கள் அனைவருக்கும் நன்றி.